ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு த சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் சிம்பிளாக schezwan சாஸ் வீட்டிலேயே எப்படி செய்யலாம் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு நான் ஒரு 15 வரமிளகாய் எடுத்திருக்கேன். இதை நல்லா சுடுதண்ணி ஊற்றி 1 மணி நேரம் வரைக்கும் ஊற வச்சுக்கணும். 1 மணி நேரம் கழித்து நம்ம ஊற வச்ச மிளகாயை எடுத்து நம்ம நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்கலாம். கொஞ்சமாக தண்ணி விட்டு இந்த மாதிரி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. ஒரு சாஸ் பேனில் 1/4 கப் எண்ணெய் எடுத்துக்கிறேன். இது 1 குழிக்கரண்டி அளவு இருக்கும். எண்ணெய் சூடானதுக்கப்புறம் இதில் 2 டேபிள் ஸ்பூன் பூண்டு பொடி பொடியாக நறுக்கி வச்சதை சேர்த்துக்கிறேன். பூண்டு எண்ணெயில் நல்லா வறுபட்டதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் பொடி பொடியாக நறுக்கிக்கிறேன். இஞ்சி சேர்த்துக்கிறேன். இஞ்சியையும் பூண்டையும் சேர்த்ததுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்க சில்லி பேஸ்ட்டை சேர்த்துக்கிறேன். சில்லி பேஸ்ட் சேர்த்ததுக்கப்புறம் 2 நிமிஷம் ஹையில் வச்சு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. 2 நிமிஷம் வதக்கி விட்டதுக்கப்புறம் இதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி சிம்மில் வச்சு ஒரு 15 நிமிஷத்துக்கு மூடி வச்சுருங்க. 15 நிமிஷம் கழித்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கும். இப்போது இதில் நம்ம 1 டேபிள் ஸ்பூன் வினிகர் சேர்த்துக்கிறேன். 2 டேபிள் ஸ்பூன் சோயா சாஸ் சேர்த்துக்கிறேன். 1 டேபிள் ஸ்பூன் சர்க்கரை சேர்த்துக்கிறேன். உப்பு தேவையான அளவு பார்த்து சேர்த்துக்கோங்க. நான் 1 டீஸ்பூன் சேர்த்துறேன். எல்லாம் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கிக்கோங்க. 2 நிமிஷம் நம்ம நல்லா வதக்குனதுக்கப்புறம் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள், நமக்கு schezwan சாஸ் வீட்டிலே சூப்பராக நம்ம ரெடி பண்ணியாச்சு. இதை ஒரு கண்டெய்னருக்கு மாற்றி ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணால் 2 வாரம் வரைக்கும் நம்ம ஸ்டோர் பண்ணிக்கலாம். சாஸ் ஆறுனதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு கிளாஸ் ஜாரில் மாற்றி வச்சுக்கோங்க. நம்ம வினிகர் சேர்த்துருக்கனால இது சீக்கிரம் கெட்டு போகாது. 2 வாரம் வரைக்கும் நம்ம நல்லா யூஸ் பண்ணிக்கலாம். இதை நீங்களும் செஞ்சு பாருங்கள். பிடிச்சிருந்தா எங்கள் சேனலுக்கு கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.